புரட்டி போடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் தரப்போகிறீர்கள் என்று மேத்தா கவிதையை நாங்கள்லாம் 1990, 93, 96 காலகட்டங்களில் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசி முதல் பரிசு கிடைக்குமா என்று, மேடை கிடைக்குமா என்று ஓடி ஓடி பேசியிருக்கிறோம். இன்று நண்பனை மேடையேற்றி திரு லட்சியத்தங்கள் லட்சுமிகாந்தன் அவர்களும் ஸ்ரீராம் ஆதித்தன் அவர்களும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேடையேற்றி அழகு பார்க்கிற அந்த பொறுப்பும் கடமையும் அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு எனக்கு ஒரு பேச முடியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்னென்றால் ஒரு 30 வருடம் ஆகிவிட்டது. ஒரே மேடையில் லட்சுமிகாந்தனும் திரு ராமாதித்தன் அவர்களும் நானும் பேசி 32 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதற்கு பிறகு இந்த மேடையில் நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாம் இப்போதுதான் அவருடைய பேச்சை விருப்பாக கேட்கிறீர்கள். நான் அப்போதே வியந்து பார்த்திருக்கிறோம். எதுவுமே பேச முடியாது, அந்த அளவுக்கு இனிமையான குரல், வேகமான சிந்தனை, ஆளை மயக்குகிற தமிழ் என்று அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை பேசினாலே எனக்கு 1 மணி நேரம் வேணும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது வெறும் 10 நிமிஷம் தான். அதுக்கே நான் சண்டை போடணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நாங்கள் கல்லூரி காலகட்டங்களில் மேடைகளில் எங்கள் கூட தான் இந்த தங்கமேட்டை ராம், அவரும் மதுரையிலேருந்து வருவார், பேச்சு போட்டியில் கலந்துக்குவார். இந்த ஸ்ரீராம் ஆதித்தனும் அப்போ ராமச்சந்திரனாக இருந்தார், லட்சுமிகாந்தன் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது. முடிவே பண்ணிடுவேன், இந்த மேடை ஏறுறது வேஸ்ட்டு அப்படின்னு. 4வது 5வது வந்துடும். ஆனால் 3 ப்ரைஸ் தான் எனக்கு கொடுப்பாங்க, 6 பரிசுலாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரியான ஒரு மனநிலை சூழ்நிலையில் நாங்கள் ஓடி ஆடி எந்தவித ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் ஈகோ இல்லாமல் அப்படி நடுவில் இடைவெளி விட்ட காலங்களும் உண்டு. கடந்த காலங்களில் 10 ஆண்டுகள் கூட பேசாமல் வாட்ஸ்அப்லாம் இப்போ வந்தங்காட்டி தொடர்பு கொள்கிறோம். இல்லைன்னா அப்போலாம் எதுவுமே இல்லாமல் வெளியூர்களில் இருந்த காலகட்டங்கள் கூட இல்லை. ஆனால் அந்த அன்பும் பிடிப்பும் இந்த சூழலும் இருக்கிறது. அப்படி நாங்கள் தன்னம்பிக்கையாக பேசி ஒரு கட்டத்தில் நண்பர் கல்லூரியினுடைய என்னுடைய சிபிஎம் கல்லூரியினுடைய காம்பவுண்ட் சூருக்கு வெளியில் தோல் மீது தோல் போட்டு சொல்கிறார். அப்போ கொஞ்சம் காதல் தோல் அந்த வயதுக்கே உள்ள அந்த எண்ணங்களோடு இருக்கும்போது வைரமுத்துனுடைய கவிதையை சொல்லி, நண்பா நீ என்ன உலகத்தின் கடைசி பெண்ணையா காதலித்து விட்டாய் என்று ஆறுதல் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு நையாண்டிங்க. அது என்ன சொல்றது, அதாவது நம்ம எவ்வளவோ இறுக்கமான சூழலில் இருந்தால் கூட அதை ஒரு கவிதையத்தோட அந்த சோகத்தையும் சுகமாய் மாற்றுகிற தன்மை இந்த நண்பர்கள் லட்சுமிகாந்தனுக்கும் ஸ்ரீராம் ஆதித்தன் என்கிற ராமச்சந்திரனுக்கும் என் தோழர்களுக்கு இருவருக்குமே உண்டு. இவர்களை லட்சிய சகோதரர்கள் என்று நான் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்று முதல் இவர்களை நான் அழைக்கிறேன் தன்னம்பிக்கை சகோதரர்கள் என்று. ஏன்னா என்ன பேசணும்னு கேட்டால் தன்னம்பிக்கையா பேசுனேன். இவங்களை பற்றி பேசினாவே தன்னம்பிக்கையா மாறிடுமே. நீ எவ்வளோ நிறைய எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பேசினா பழைய நினைவுகள்